இல்லாத கூமுட்டன்றத நிரூபிச்சிட்டு இருக்கிறது ஒவ்வொரு செயலையும் காட்டிக்கிட்டே இருக்கு. மதுரை நீதிமன்ற கிளையில் மனு கொடுத்துருக்கீங்க. என்ன மனு? குண்டர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது சாத்தியமா? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? இது எப்படி சாத்தியம்? ஒரு 20,000 பேர் 25,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு தவறானவன் உள்ள வந்தான்னா அவன் நிலைமை என்ன ஆகுன்னு அவன் யோசிக்க மாட்டானா? அதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு 500 பேர் 300 பேர் இருக்க கூட்டத்துல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரிலாம் 200 பேர் 300 பேர் இருக்கிற இடத்துல நீங்க சொல்ற விஷயம் அதுவே சாத்தியம் கிடையாது. ஒரு 10 பேர் உள்ள போகுந்தான்னா 500 பேர் சேர்ந்து அடிச்சா அவன் என்ன வேணும் அவனுக்கு தெரியும்ல. இவ்வளவு பேசினவங்க எவனாவது ஒருத்தன் தப்பா வந்துட்டான்னு யாராவது கத்துனாங்களா? ஒரு குரல் கேட்டிருக்கா? ஏங்க இவன் தள்ளுறான், இவன் அங்க பிடிக்கிறான், இவன் இதை எடுக்கிறான். ஏங்க ஒரு பெரிய பெரிய பிரதமருடைய நிகழ்ச்சியிலேயே கூட்டத்துல ஒருத்தன் ஒரு பிரைம் மினிஸ்டர் டெத்துலேயே அதை பண்ணினவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிடும். பொதுமக்கள் என்னன்னா உங்களுக்கு நடுவில் வர்றான்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன குருடு பிளைண்டுக்கு நடுவில் வந்தானா? அவன் எல்லாரும் குருடா இருந்தீங்களா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும், ஒரு பொருத்தத்தோட சொல்லணும். மயிறு போச்சுன்னு ஒன்றும் தெரியாம பின்னாடி கூட்டத்தையே கூப்பிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுருக்கீங்க. மயிரை போட்டுட்டு வந்திருந்தேன்னா பார்த்துட்டு என் பாட்டுக்கு போயிருப்பான்ல. பெரிய இவர் அரசியல் பேச வந்தாரு, அதை பேசுறதுக்கு தடுக்கிறதுக்காகன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கீங்க. உலகத்துல எந்த அரசியல்வாதி பேசாத இவர் பேசி கிழிக்க வந்தாரு. என்ன மயிர இவர் அதிசயத்தை பேச வந்தாரு. டாஸ்மாக பத்தி நொட்ட வந்தாரு. மணல் கொள்ளையை பத்தி கிழிக்க வந்தாரு. அதை நீ இன்னைக்கு என்னடா கிழிக்கிறது? அது எல்லா அரசியல்வாதியும் மற்ற கட்சிகள் எல்லாரும் எல்லா மேடையிலையும் எல்லாரும் பேசுறதானே நீ நொட்டா வந்த. அதுக்காக உன்னை ஒரே புடுங்கிடுவாங்களா? பைத்தியார பயிலுக ஆர்கனைசேஷன் பண்ண தெரியாம நீ வந்தவங்க எவ்வளவு லோல் பட்டாங்கன்னா என்ன மயிரா போனா என்ன வெயில கிடக்கட்டும்னு சொல்லிட்டு காலையில 8:45 வரேன்னு உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போட்டுட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டுட்டு கரூர்ல ஒரு டயத்தை போட்டுட்டு நீ அந்த டயத்துக்கு தான் வீட்டை விட்டே நொட்டிருக்கீங்க. அப்ப நீ என்ன அவங்க மேல நீ அக்கறை என்னத்தை கிழிச்சிங்க? உங்களுக்கு மொனமயிர் வேற கோர்ட்டுக்கெல்லாம் உங்களை இருக்கட்டும், நீதிபதி அவர் உங்களுக்கு கொடுப்பாருடி பாடம். நீதி அரசர்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படி தெரியுதுன்னு தெரியல. அங்க பத்திரிகையாளர் கோழரன் ஒருத்தர் நடுநிலையானவர் ஒவ்வொரு நிகழ்வு எடுத்து வச்சிருக்காரு. என்ன நாள நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு. கரண்ட் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்ற